கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாபமானது எப்படி ஒரு ஸ்திரீயின் மூலியமா பூமிக்கு வந்ததோ அதே மாதிரி ஆசீர்வாதமும் வேற ஒரு ஸ்திரீயின் மூலமா தான் பூமிக்கு வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவன் சர்ப்பத்தை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்றாரு. இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த வசனத்தை தான் நம்ம புரோட்டோ இவாஞ்சலியம் இல்லது முதல் சுவிசேஷம்னு சொல்லுவோம். இதனாலதான் சாத்தான் பல ஆண்டுகளா இப்படி ஒரு மேசியா பிறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பல கட்டுக்கதைகளையும் யுக்திகளையும் கையாண்டிருக்கிறான். ஆனா மனித குலத்துல முதோதரவையா ஒரு பூமிக்குரிய தகப்பன் இல்லாம ஒரு கன்னியின் வயிற்றுல தேவனாகிய கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர் மூலியமா மரியாளின் வயிற்றுல வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக இருந்தாலும் அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தர் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இப்படி பரிபூரணமாக்கப்பட்ட சபைதான் ஸ்திரீ. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென்.